நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. உத்தரகாண்ட் மாநிலம் ஜோசிமண்ட் பகுதிகளில் 2009 ஃபீல்டு ஹாஸ்பிட்டலில் லெப்டினன்ட் கர்னலாக பணிபுரிபவர் சுகுமார். இவர் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி RR ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும்பொழுது உயிரிழந்தார். இவரின் பூதவுடல் விமானம் மூலம் சொந்த ஊரான தேனி மாவட்டம் சுருளிப்பட்டிற்கு கொண்டு வந்து ராணுவ மரியாதை செய்து இவரது பூதவுடல் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. மேலும் இவர் 37 வருடங்களாக ராணுவத்தில் பணிபுரிந்ததாகவும் இவரது மனைவி ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் இவருக்கு விக்னேஷ் என்ற மகன் மட்டும் உள்ளதாகவும் இவர் இறந்த பின்பு இவரது கண் டெல்லி RR ராணுவ மருத்துவமனையில் தானம் செய்யப்பட்டதாக இவரது உறவினர்கள் தெரிவித்தனர். மற்றும் அவர் உடலில் போர்த்திய தேசிய கொடி மற்றும் அவர்களுடைய உடைமைகள் இறந்த ராணுவ வீரரின் தாயாரிடமும் மகனிடமும் ஒப்படைக்கப்பட்டது. மற்றும் சுருளிப்பட்டி சார்ந்த முன்னாள் ராணுவத்தினர் மரியாதை செய்தனர். ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.